வணக்கம். நான் விஆ டியூஷன் ரேவதி மீனால் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டேபு. அப்படின்னா என்ன? ஃப்ரெண்ட்ஷிப் பிட்வீன் ப்ரே அண்ட் ப்ரீடியேட்டர். அதாவது இப்போ நமக்கு வைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நமக்கு ஃபேவரபுளாக தான் இருப்பாங்க அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இப்போ மோஸ்ட் ஆஃப் த கிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸை தான் வந்து ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுறாங்க வென் கம்பேர் டு பேரண்ட்ஸ். ஸோ அதுக்காகத்தான் நம்ம இன்னைக்கு ஒரு மாரல் ஸ்டோரி பார்க்க போகிறோம். இது வந்து நான் ஃப்ரெண்ட்ஷிப் பிட்வீன் ப்ரீடேட்டர் அண்ட் ப்ரே அப்படின்னு சொல்கிறேன். அதாவது இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா ஒரு பூனைக்கும் எலிக்கும் நடுவில் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. சொல்லும் போதே ரொம்ப ஒரு மாதிரி கான்ட்ரடிக்ஸாக இருக்கா? ஏன்னா பூனையும் எலியும் எப்படி வந்து ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ண முடியும்? சொல்லும் போதே ஒரு பேச்சுவாக்கில் சொல்லும் போதே சொல்லுவாங்கல்ல, எலியும் பூனையும் மாதிரி சண்டை போடுற அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், பூனைக்கு வந்து சாப்பாடே வந்து எலி தான். பூனை வந்து எலியை பார்த்துருச்சு அப்படின்னா அப்படி ஒரு விரட்டி அந்த எலியை வேட்டையாடும். அதே மாதிரி எலி வந்து பூனையை பார்த்தாலே எஸ்கேப் ஆயிரும். இதுதான் வந்து ஜென்ரலாக நேச்சுரலாகவே நேச்சரே வந்து இப்படி தான் படைக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு இமேஜினேஷன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூனையும் எலியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணுது. அப்போ அவங்களுக்குள்ள வந்து என்ன மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க அப்படின்னா, நான் வந்து உன்னைய வேட்டையாட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டு அவங்க 2 பேரும் டெய்லி வந்து ஒரு நைட் வந்து ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணி காலையில் இருந்து நைட்டு வரைக்கும் அவங்க வந்து என்ன பார்த்தாங்க, அந்த மாதிரி சும்மா ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஏதாவது பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து டெய்லி மீட் பண்ணி பேசுவாங்க. அவங்க 2 பேருமே இருக்கிற இடம் வந்து ஒரு பெரிய ஒரு பாலடைஞ்ச ஒரு வீடு மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க வந்து நைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து இந்த பூனையும் எலியும் வந்து ஏதாவது கதை பேசுறதுக்காக டெய்லி பேசிஸில் வந்து மீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுதான் அவங்களுக்குள்ள வந்து அக்ரிமெண்ட்டு. இவங்க ஒருத்தர் வந்து ஹர்ட் பண்ண மாட்டாங்க. இதுதான் வந்து அக்ரிமெண்ட். இந்த மாதிரி டெய்லி போயிட்டே இருக்கு. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த எலி வந்து வெயிட் பண்ணுது. ஆனால் வந்து பூனையை வந்து காணோம். எலி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கு. ஆனால் அந்த டைமும் வந்து போயிருச்சு. அந்த பூனை வந்து வரவே இல்லை. உடனே எலிக்கு ஒரு பதட்டம். அதாவது நம்மளோட ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சு? டெய்லி ஒருத்தவங்கள நம்ம மீட் பண்ணி பேசுகிறோம், அவங்க வரலை அப்படின்னா நமக்கே ஒரு இது இருக்கும்ல, கியூரியாசிட்டி இருக்கும்ல. கியூரியாசிட்டியை தாண்டி ஒரு ஃபியர், ஒரு பயம். ஏன்னா வந்து இவங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறாங்கல்ல, அதனால இவங்களுக்குள்ள இந்த எலிக்கு வந்து ஒரு விதமான பதட்டம். வெயிட் பண்ணி பார்த்துட்டு பூனையை காணவே காணோம் அப்படின்னோடனே எலிக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சு. கவலையாகி எலி வந்து அது வீட்டுக்கு போகுது. வீட்டுக்கு போனோடனே எலி வந்து சொல்லுது, என்னோட ஃப்ரெண்டை வந்து காணோம் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கவங்கள்ட்ட சொல்லுது. சொன்னோன்னே எலிக்கு வந்து ஒரு குட்டி எலி இருக்குது. அந்த குட்டி எலி என்ன பண்ணுது அப்படின்னா, அப்போ எலி வந்து சொல்லுது, நான் போய் வந்து என் ஃப்ரெண்டை தேட போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த குட்டி எலி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அம்மா நானும் வருவேன் அப்படின்னு சொல்லுது. ஆனால் இந்த எலி வந்து எவ்வளவோ வந்து அதை தடுத்து பார்க்குது. ஆனால் அந்த குட்டி எலி கேட்கவே இல்லை. அம்மாவை ஃபாலோ பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ இவங்க வந்து தேடி தேடி பார்க்குறாங்க. பூனையை தேடும் போது பூனை வந்து அடுத்த நாள் ஒரு ஈவினிங் போல தான், நாள்ல இருந்து எப்போ இருந்து பூனை காணோன்னே இவங்களுக்கு தெரியல. ஏன்னா மீட்டிங் டைம் வரும்போது தான் வந்து அந்த பூனை இல்லைன்றதே அந்த எலிக்கு தெரியுது. அடுத்த நாள் சாயங்காலம் தான் வந்து பார்க்குறாங்க. அது வந்து பூனை வந்து எங்கே மாட்டியிருக்குன்னா ஒரு காட்டில் வந்து வேடன் போட்ட வலையில வந்து இந்த பூனை வந்து மாட்டிருச்சு. வேடன் வலை போட்டது என்னமோ பெரிய அனிமலுக்கு தான் வந்து அவரை வலை போட்டாரு. ஆனா வந்து மாட்டினது என்னமோ பூனை. அப்ப வலை எவ்வளோ பெருசா இருக்கும், அந்த மாதிரியில பூனை வந்து மாட்டிருச்சு. இந்த பூனைக்கு வந்து இந்த எலியை பார்த்தோன்னு பார்த்தா அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா எலி வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த இதை வந்து வலையை வந்து எலியை எவ்வளோ ஃபாஸ்ட்ல அதுக்கு அடிச்சு அதை பூனையை வந்து எஸ்கேப் பண்ணிரும் அப்படின்னு சொல்லிட்டு பூனை ரொம்ப நம்பி எலியை பார்த்தோன்னா அதுக்கு பயங்கர ஹாப்பி. ஆனா எலியோடயே சேர்ந்து யாரு வர்றா அப்படின்னு சொன்னா அது ஒரு குட்டி எலியும் சேர்ந்து வருது. இவங்க 2 பேருமே என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த எலி வலை, அதாவது வலையை வந்து கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் சடனா வந்து பூனை சொல்லுது, எனக்கு வந்து நான் நேத்துல இருந்தே வந்து நேத்து காலையிலே நான் இங்க வந்து அடப்பட்டுட்டேன், இந்த வலையில வந்து நான் மாட்டிட்டேன், எனக்கு அப்படி ஒரு பசியா இருக்குது அப்படின்னு சொல்லி, இப்ப மட்டும் என் கையில எது கிடைச்சாலும் நான் அடிச்சு சாப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அந்த பூனை சொல்லுது. அவ்வளோ வேகமா எலி வந்து அந்த வலைய கடிச்சுக்கிட்டு இருக்கும் போத அந்த எலி ஒரு செகண்ட் என்ன பண்ணிருச்சு, சுதாரிச்சிருச்சு. சுதாரிச்சு அதோடைய குட்டி எலி கிட்ட கண்ணை காமிக்குது.
காமிச்சு நீ வந்து மெதுவா வந்து அந்த வலையை கட் பண்ணு அப்படின்னு சொல்லுது. இந்த குட்டிக்கு ஒன்றும் புரியல. இந்த எலியும் இந்த எலி குட்டியும் சேர்ந்து மெதுவா வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த வலையை வந்து கடிக்குது. இந்த பூனை வந்து சீக்கிரம் சீக்கிரம் செய்யுங்க, சீக்கிரம் செய்ய, எனக்கு பசிக்குது, கையில எது கிடைச்சாலும் நான் சாப்பிட்டுருவேன், அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. இவங்க 2 பேரும் மெதுவா வந்து அந்த எலி வலைய வந்து மெதுவா கடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப என்ன கேக்குது அப்படின்னா, யாரோ நடந்து வர்ற அந்த சவுண்டு கேக்குது. சவுண்டு கேட்டோனே பார்த்தா வேடன் வந்து வரான். வேடனை பார்த்த நிமிஷத்துல இந்த எலி வந்து குட்டிக்கு கண்ணை காமிச்சு விறு 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 விறுன்னு என்ன பண்ணிருச்சு, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து அந்த வலைய வந்து கட் பண்ணிருச்சு. கட் பண்ண நிமிஷத்துல இப்ப இவங்க 3 பேருமே என்ன பண்ணணும், அந்த வேடனை விட்டு தப்பிக்கணும், அப்படிதானே? அது மட்டும்தான் இப்ப மோட்டிவ். அதனால வேகமா கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ண நிமிஷத்துல இந்த 3 பேருமே என்ன ஆயிடுச்சு, எஸ்கேப் ஆயிட்டாங்க. எஸ்கேப் ஆகி அவங்கவுங்க இடத்துக்கு போயிட்டாங்க. போனோடனே இந்த எலி குட்டி வந்து எலிகிட்ட கேக்குது, ஏம்மா நீங்க வந்து இவ்வளோ நேரம் வந்து நம்ம நினைச்சிருந்தா அந்த வேடன் வர்றதுக்கு முன்னாடியே வந்து நம்ம அந்த வலைய வந்து சீக்கிரமே கட் பண்ணியிருந்திருக்கலாம். நீங்க ஏன் நீங்களும் கட் பண்ணல, என்னையும் ஏன் வந்து ஸ்லோவா கட் பண்ண சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலிக்குட்டி வந்து கேக்குது. அப்பதான் அந்த எலி சொல்லுச்சு, எனக்கும் பூனைக்குமான அக்ரிமெண்ட் தான் பூனை வந்து என்னைய அடிச்சு சாப்பிடாதுன்னு. ஆனா பூனைக்குடைய இயல்பே வந்து என்ன, எலியை எங்க பார்த்தாலும் விரட்டி அடிச்சு சாப்பிட்றதுதான். அது பூனையும் என்ன சொல்லுச்சு, நான் வந்து நேத்துல இருந்து அடைப்பட்டிருக்கேன், அதனால இப்ப எதை பார்த்தாலும் என்னால அடிச்சு சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு பயங்கர பசின்னு சொல்லுச்சு. அப்ப நான் ஒருவேளை ஃப்ரெண்ட்ஷிப்னு நினைச்சு நான் பூனைய ரிலீஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, அது அடுத்த நொடி வந்து உன்னையதான் பார்த்து அது வந்து சாப்பிட்டு இருந்திருக்கும். அப்ப இந்த இடத்துல வந்து எனக்கு தானே இழப்பு அப்படின்னு சொல்லி, அதனாலதான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு இந்த எலி வந்து அப்படியே அவங்க அம்மாவை ஆச்சரியத்தோட பாக்குது. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது நமக்கு அப்படின்னா, சில நேரங்கள்ல நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம நம்மளுடைய ஒர்க் நேச்சர் வேற மாதிரி இருக்கும், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் வேற மாதிரி இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேரோட நட்பு வந்து நமக்கு பிடிக்கும். அவங்க வந்து எத்திக்கலா நடக்காட்டினா கூட நமக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவங்க கிட்ட பேசணும், அவங்க கிட்ட பழகணும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து அது பிடிக்கும். ஆனாலும் இந்த ஸ்டோரியில இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்பயுமே ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது வேற, நம்ம வந்து ஒரு கான்சியஸாவே இருக்கணும் நேச்சருக்கு. அதாவது அதாவது ஒரு எப்படி சொல்றேன்னா, ஒருத்தவங்களால இன்னொருத்தவங்களுக்கு ஹர்ட் ஆகும் அப்படின்றது தான் நேச்சர் அப்படின்னா, அந்த நேச்சரை தாண்டி நம்ம வந்து ஒருத்தவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணும் போது அட் எனி டைம் அது வந்து மாறுறதுக்கு 100% வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்பயுமே நம்ம ஒரு காஷியஸோட தான் இருக்கணும். இதுதான் நான் இப்ப உள்ள ஜென்ரேஷன்ல இருக்க குழந்தைகளுக்கு வந்து நான் சொல்ற ஒரு விஷயமே. நீங்க வந்து பிளைண்டா பிளாங்கா சில பேரை நம்புறீங்க. அவங்க வந்து உங்களுக்கு பாக்குறதுக்கு எப்பயுமே வந்து நல்லா தான் தெரிவாங்க. ஆனா உங்களுடைய பேரண்ட்ஸோ இல்ல உங்களுடைய எல்டர்ஸோ வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக உங்களுக்கு ஒரு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்பயுமே காஷியஸோட மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்றதான் இதுல உள்ள மாறு. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.